ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி 50 வீக்லி லெவல்ஸ் அப்படிங்கிற இந்த டூலை நம்ம இப்போ பார்க்குறோம். இதுபடி பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒரு வாரத்துக்கும் ஒரு 4 நம்பர்ஸை நம்ம டிசைட் பண்ணுறோம். அந்த 4 நம்பர்ஸில் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து 11th அன்னைக்கு இந்த லைன் ஃபார்ம் ஆயிருக்கும். ஏன்னா மண்டே இது ஃபார்ம் ஆகும். அடுத்த ஃப்ரைடே வரைக்கும் இது வேலிடாக இருக்கும். போன மண்டே 11th அன்னைக்கு இந்த லைன்ஸ் ஃபார்ம் ஆச்சு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கிரீன் லைனுக்கு கீழே ஓப்பன் ஆன மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு லைனா தாண்டி இந்த ப்ளூ லைன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைனு. அதை தாண்டி க்ளோஸ் வச்ச உடனே அவங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் செல்லிங் லெவல் வரைக்கும் போனாங்க. மேக்ஸிமம் இந்த வாரம் போகக்கூடிய லெவல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடம் தான். இந்த இடத்த தாண்டி அங்கேருந்து போக முடியாம திரும்பவும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கீழே வந்தவங்க திரும்ப சைட்வேஸ்க்கு போயிட்டு எக்ஸாக்டா அதே லெவல் வரைக்கும் தான் போயிருக்காங்க. பாருங்க, இந்த லெவல்ஸ் தாண்டது அதுக்கு மேல க்ளோஸ் வைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பட் நிஃப்டி எந்த வாரம் எவ்வளவு தூரம் போகும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்றதுக்கு இந்த டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 4th அன்னைக்கு உருவான லைன்ஸ். இந்த லைன்ஸ் படி பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி கூட இந்த ப்ளூ லைனுக்கு மேல அந்த வீக்ல மேல போய் க்ளோஸ் வைக்க முடியாம அங்கேருந்து திணறி கீழே வந்தவங்க திரும்ப அந்த கிரீன் லைன்ல போய் அடிச்சு திரும்பி இருக்காங்க. பாருங்க, ஸோ நம்மளோட இந்த லைன்ஸ் நம்ம சொல்லக்கூடிய இந்த இடங்கள் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு பெரிய சப்போர்ட் ஆகவும் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் உங்களுக்கு ரியாக்ட் ஆகும். இதை நான் கொண்டு போய் நிஃப்டி பேங்க்ல பார்க்கலாமா சார்? எஸ், நீங்க நிஃப்டி பேங்க்லயும் இதே கால்குலேஷன்ல போட்டு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஓபன் பண்றாங்க. இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல போனவங்க இந்த டார்கெட் வரைக்கும் ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. திரும்ப இந்த ஜோனுக்கு கீழே வந்துட்டு அங்கேருந்து திரும்ப ட்ரை பண்ணாங்க, பட் முடியல. பட் இந்த 2 ஜோனுக்கு நடுவுலயே மார்க்கெட்டை கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க. இந்த கோடுகள் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயங்கள். இந்த கோடுகள் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து பாசிட்டிவ்ல இருக்கா நெகட்டிவ்ல இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரும் 4th அன்னைக்கு பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஃபுல் வீக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர்ல மட்டும்தான் இருந்திருக்காங்க. ஸோ இந்த டூலை வச்சுக்கிட்டு நான் வேற என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, நீங்க என்ன ஸ்டாக் வேணுமோ அந்த ஸ்டாக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட டேட்டாவை அதை எடுத்து கொடுக்கும். இது ஸ்டாக்குக்கும் பார்க்கலாமா சார்? எஸ், ஸ்டாக்குக்கும் நீங்க பார்க்கலாம். ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் பாருங்க, உங்களுக்கு ஃபுல் வீக் வந்து செல்லிங் ப்ரெஷர்ல தான் இருந்திருக்காங்க. இந்த வீக் ஃபுல்லா பாரதி ஏர்டெல்ல பையிங்கே வரல. பட் எப்போ வந்தாங்க? லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க ஃபுல் பையிங்ல இருந்தாங்க. மண்டே அன்னைக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகி மேலே போக ஆரம்பிச்சவங்க தான். அவங்களோட எல்லா டார்கெட்ஸையும் அச்சீவ் பண்ணிட்டு அங்கேயிருந்து திரும்பி கீழே வரும்போது தான் செல் ஆனாங்க. போன வாரம் 8ஆம் தேதி அன்னைக்கு கீழே வந்தவங்க அதுக்கப்புறம் மேலேயே போகல. இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்குமே நீங்க வீக்லி, மந்த்லி, இயர்லி ப்ரொடிக்ஷன்ஸ் கூட ஈஸியா இந்த டூல் வச்சு பண்ணலாம்.